Good evening, everyone. Good evening. Can you hear me? Good evening. Good Right. evening. So, classes start பண்றதுக்கு முன்னாடி Teacher. classes start பண்றதுக்கு முன்னாடி Nanti udah lahir ini kan deknya udah ketemu orang dah motor macam கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எங்களோட கிளாஸ் ரூல்ஸ். நீங்க என்ன பண்ணணும்டா உங்களோட மைண்ட் இந்த மாத்திரம் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பிகாஸ் டோன்ட் excuse me. Philip Kumar, can you mute your mic? Philip Kumar, can you mute your mic? Please mute your mic, everyone. நான் கேட்கணும் நீ சொன்னா தானே திரும்ப வேணுமா இருந்தா அவருக்கு அடிங்கன்னு சொல்லி இல்லையே நான் என்ன செய்வேன் அடிப்பேன். Excuse me, everyone mute your mic. Otherwise it's difficult to do the class. Right. Once again, good evening, everyone. Right. நீங்க எல்லாருமே ஆக்ஸ்போர்டுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நினைக்கிறது உங்களோட. Okay. So my name is Deborah Esther and I am a lecturer of the Oxford College and also I am a lecturer of the Dubai University. Okay. I'm originally from Sri Lanka. Now I'm based in Dubai. Okay. Right. So Oxford College உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க ரொம்ப காலமா இந்த ஆக்ஸ்போர்ட் காலேஜ்ல வந்து கிளாஸஸ் ஸ்போக்கன் கிளாஸஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்றது என்ன, இது வந்து ஸ்போக்கன் கிளாஸ். திஸ் நாட் அ கிராமர் கிளாஸ். ஓகே, திஸ் ஒன் இஸ் அ ஸ்போக்கன் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பி கான்ஃபிடென்ட் அண்ட் பி ஃப்ரீ, டோன்ட் பி ஷை. இது மூணும் உங்களுக்கு தேவை. ஸோ கேள்வி கேட்கலாம், கான்ஃபிடென்ட்டா இருங்க அண்ட் பயப்பட வேண்டாம். இது மூணும் இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு படிக்க ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் ஓகேவா? ஓகேன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லலாம். Okay, miss. Okay, miss. okay miss Okay, miss. Okay, teacher. Okay, miss. okay So, miss இது மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க இடையில பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வரும். ஸோ அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அப்ப நீங்க ப்ராப்பரான ஒரு பிளேஸ்ல சீட் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பேசின மாத்திரம்தான் என்ன செய்யும், பேசும்போது மட்டும் நீங்க அன்மியூட் பண்ணாதான் மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். அண்ட் நான் ஆல்மோஸ்ட் நிறைய கிளாஸஸ் முடிச்சிருக்கிறேன். நீங்க இவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, பயமா இருக்கும், எப்படி நான் வாயை திறந்து பேசுறது, அந்த எந்த பயமும் வேண்டாம், ஓப்பனா பேசுங்க. ஐம் சோ ஃப்ரெண்ட்லி, யூ கேன். அது எப்படி உங்களால நிறைய என்கிட்ட படிச்சு கொள்ள முடியும். ஓகே, ரைட். ஸோ லெட் ஸ்டார்ட் தி டுடே லெசன்ஸ். ஸோ இன்னைக்கு லெசன்ஸ் என்னவா இருக்கும்? ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாப்போம். டே 1. Introduction. Introduction. இப்ப நான் உங்களுக்கு ஹாய் சொல்றேன். ஹாய் சொன்னா மறுபடியும் நீங்க எனக்கு ஹாய் சொல்லுவீங்களா, ஹலோ சொல்லுவீங்களா? Hello. 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 Hi. Hello. Hello. Fine. Hi. Hi. ரைட். இப்ப நாங்க வந்து ஹாய் ஹலோ அப்படிங்கிறதுல டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நாங்க படிக்க போறது வந்து இன்ட்ரடக்ஷன், எங்களை அறிமுகப்படுத்துறது எப்படி, அதே போல கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தரங்களை நாங்க வாழ்த்துறது எப்படி, ஹவு டு கிரீட் த பர்சன். ஸோ தேர் ஆர் 2 டைப் ஆஃப் கிரீட்டிங், ஃபார்மல் கிரீட்டிங் அண்ட் இன்ஃபார்மல் கிரீட்டிங்ஸ் சொல்லுவோம். ஓகே, இப்ப நான் கேட்டேன் உங்களுக்கு, ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டேன். ஹாய் எவ்ரிவன்,
குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ. அப்ப நான் ஹாய் சொன்னா நீங்க ஹாய் தான் ரிப்ளை பண்ணணுமா இல்லாட்டி ஹலோ அப்படிங்கிறது சரியான ஹலோன்னு சொல்லிதான் மிஸ். Yes, wait. I'll explain. Okay. Is there any doubt irunda? Please raise your hand and unmute your mic. I will give the chance. Okay. Okay. Greeting and response. How to say the formal greeting? Greeting and response ன்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் hello சொன்னா நாங்க hi சொல்லக்கூடாது. எங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கணும்? hello அப்படிங்கிறது தான் எங்களோட ரெஸ்பான்ஸ். ஓகே. இப்போ பேசிக்கா ஸ்ரீலங்கன்ஸ் வந்து நாங்க பழகிருப்போம் how are you, I am fine, how are you, I am fine, இதை தானே சொல்லியிருப்போம். Yes or no? Yes. Yes. Hello, how are you, I am fine, I am fine, இப்படிதான் சொல்லுவோம். ஸோ இன்னையில இருந்து இதை நாங்க மாத்திக்கொள்வோம். ஓகே. ஸோ இன்னையில இருந்து நாங்க இதை மாத்திக்கொள்வோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. ஐ எம் டூயிங் குட், ஐ எம் கிரேட், ஐ எம் ஃபைன், ஐ எம் கூல், நாட் பேட் இப்படின்னு நிறைய விதங்கள் இருக்கு நாங்க சொல்றதுக்கு. ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு சொன்னா ஃபார்மல் கிரீட்டிங்ல இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு ஹவ் ஆர் யூ டூயிங், ஐ எம் டூயிங் கிரேட், ஐ எம் பிரிட்டி குட், ஐ எம் கூல், ஐ எம் குட் இப்படின்னு நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். அப்ப இந்தியில இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, ஒருத்தர் கேளுங்க. அப்ப நீங்க ஆங்கிலம் ரீட் பண்ணும் போதே அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த ஸ்டைல் பாடி லாங்குவேஜோட பேசி பழகுங்க. ஓகே. ஸோ எப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்பீக் ஹலோ ஹலோ ஹவ் ஆர் யூ டூயிங், ஐ எம் டூயிங் கிரேட், ஐ எம் பிரிட்டி குட், ஐ எம் ஓகே அப்படின்னு அந்த ப்ரொனவுன்ஸ் அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்டைலோட நீங்க சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஃபீல் ஆகும். எஸ் ஓ நோ? Yes, yes. Okay. See the third one. I think Rihan, மத்தவங்களுக்கு நான் பேசுறது விளங்குதா? Can you hear me? Yes. Yes, miss. Yes, miss. I think Yes, you. yes, miss. Yes, teacher. Yes, miss. If you can't hear me, others, please check your network. Okay. Right. So அப்ப ஆங்கிலம் பேச இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க ஃபர்ஸ்டா நீங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? சொல்லுங்க பாப்போம், எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? Grammar. Grammar. ஓகே. நான் சொன்ன மாதிரி ஸ்போக்கன் நீங்க if you want to speak English fluently, you have to be confident first. And Listening. ஒவ்வொரு வேர்ட்லையும் ப்ரொனவுன்ஸ் ஸ்டைல் பண்ணணும். ஸோ நாங்க பேசிக்கா ஹலோ அப்படிங்கிறது அது நல்லா இருக்கா, ஹலோ அப்படிங்கிறது நல்லா இருக்கா, எந்த ப்ரொனவுன்ஸ் ஸ்டைல் நல்லா இருக்கு? ஹலோ. Hello. நாங்க ரெண்டாவது சொன்னது ஹலோ அப்படிங்கிறது ஓகேவா இருக்கும். அதே மாதிரி how are you doing, I am doing great, I am pretty good, I am okay அப்படின்னு சொல்லலாம். how have been getting on அப்படின்னு நாங்க கேட்கலாம், அதுவும் ஓகே. how are you doing, okay. how have you been getting on, it's been a long time கேட்கலாம். it's been a long time அப்படின்னா ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒண்ணு நான் பாக்குறேன். அல்லது இட்ஸ் பீன் a long time சொல்லலாம். I have been busy working, நான் இந்த நாட்கள்ல கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். உனக்கு எப்படி? அதை நாங்க எப்படி கேட்போம்? I have been busy working and you அப்படின்னு சொல்லலாம். Great to see you after so long, great to see you after so long அப்படின்னா உன்னை பார்த்ததுல சந்தோஷம், ரொம்ப நாளைக்கு பிறகு, ரொம்ப நாளைக்கு பிறகு. I have been studying a little hard, I have been studying her little hard அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த கொஞ்ச நாளா என்ன பண்ணி கொண்டு ஹார்டா நான் படிச்சுக்கொண்டு, ஓகே. I have been studying a little hard அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க எப்போதுமே இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷலா நான் சொல்லிருக்கிறது சிச்சுவேஷன், நீங்க சென்டென்ஸை விட சிச்சுவேஷனா கிரியேட் பண்ணி பேசுறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ்ல. ஓகே. நீங்க சென்டென்ஸ் உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்க ஈஸியா இருந்தா, இப்ப நாங்க பேசிக்கா எப்படி பேசுவோம்? ஆய் மச்சான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எப்படி இருக்க? இதுதானே எங்களோட தமிழ் மொழி நாங்க சொல்லுவோம். பேசிக்கா நாங்க பேசுறது இப்படிதான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கிற?
அப்படின்னு கேட்போம். ஓகே, ஸோ இதே மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி நாங்க பேச்சு வழக்குல பேசுற ஸ்டைல்லே டே 1ல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, miss. Yes. 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 Yes, madam. Okay, miss. வந்து நாங்க குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட். ஸோ இது மூணுமே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த நேரத்துக்கு நாங்க இது சொல்வோம். ஓகே, ஸோ குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லலாம். குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன். குட் ஈவினிங், குட் ஈவினிங். குட் நைட், ஹாவ் அ குட் நைட் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் அ குட் நைட். ஒருத்தவங்க இப்ப இருந்து பழகுங்க. ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணும் போது அல்லது நீங்க பேசும் போது ஒருத்தவங்க குட் நைட் சொன்னா உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படியா இருக்கணும்? ஹாவ் அ Have a good night. Night. Have a good night. இன்னும் எக்ஸ்ட்ரா இருந்தா ஓகே, ரைட். நைஸ் மீட்டிங் யூ அப்படின்னு நீங்க யாரை பார்த்து சொல்லுவீங்க ஃபார்மல் கிரீட்டிங்ல? நைஸ் மீட்டிங் யூ. அப்ப ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுவோம் நாங்க? நைஸ் மீட்டிங் யூ ஹாஸ் வெல். நைஸ் மீட்டிங் யூ ஹாஸ் வெல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அது ரெஸ்பான்ஸ் ஃபார்மல் கிரீட்டிங்ல. நைஸ் டாக்கிங் டு யூ. இப்ப நீங்க யாரும் சரி தெரியாத ஒருத்தரை பார்த்து அவங்களோட கொஞ்ச நேரம் நீங்க கான்வர்சேஷன் ஒன்று செஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா அவங்களோட உன்னோட பேசுனது உண்மையிலே ஒரு அழகான ஒரு அப்படின்னு சொல்றதை நாங்க எப்படி சொல்லுவோம்? நைஸ் டாக்கிங் டு You too. Talking to you. ஒவ்வொரு வேர்டையும் இன்னையில இருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பி கான்ஃபிடென்ட். இன்னையில இருந்து ஒவ்வொரு வேர்டையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நீங்க யோசித்து கொள்ளுங்க, ஐ எம் அ நேட்டிவ் ஸ்பீக்கர். யாரு? ஐ எம் அ நேட்டிவ் ஸ்பீக்கர் லைக் அ ஃபாரினர். ஸோ இதுகள் தான் ஃபார்மல் கிரீட்டிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே, ஒன்ஸ் அகேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹலோ, ஹலோ, ஹவ் ஆர் யூ டூயிங்? ஐ எம் டூயிங் கிரேட். குட் அண்ட் கூல். How have you been getting on? It's been a long time. Great to see you after so long. I have been busy. Hard up. Please mute your mic, others. Right. Good morning. Good morning. Have a nice day. அப்படின்னு சொல்லலாம். Good morning. Have a nice day. Good afternoon. Good afternoon. Good evening. Good evening. Good night. Have a good night. அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஸ்லீப் டைட் அப்படின்னு சொல்லலாம். ஹாவ் அ குட் நேப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது எல்லாமே ஃபார்மல் கிரீட்டிங். ஃபார்மல் கிரீட்டிங் போது நாங்க சொல்லும் அது ஆஃபிஷியலான ஒரு கிரீட்டிங். ஒரு தெரியாத ஒரு நபர்கிட்ட நாங்க பேசும்போதோ அவங்கள அணுகும் போதோ ஹாய் சொல்லும் போதோ ஒருத்தர் ஹலோ சொல்லும் போது எங்களுக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. இதே உங்க தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டா இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க? ஆஃபிஷியலா ஒருத்தர் தெரியாதுன்னா ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். முகம் தெரியாதவங்க கிட்ட ஹவ் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்போம். இது தெரிஞ்சவங்களா இருந்தா ஹாய் மச்சாங், ஹாய் படி, வாட்ஸ்அப். இது வந்து இன்ஃபார்மல் கிரீட்டிங்னு சொல்லுவோம். இன்ஃபார்மல் கிரீட்டிங். ஓகே, ஸோ ஹாய், ஹே, ஹாய் படி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ரெஸ்பான்ஸ் எப்படி வரும்? ஹாய் தியா, ஹே காய்ஸ், ஹாய் மேன். இப்ப நான் ஸ்டார்ட்ல சொன்னேன், இப்போ உங்களோட நான் பேசி பழகிட்டேன் டே 1 டே 2ல. இப்போ டே 3ல நான் எப்படி உங்ககிட்ட பேசுவேன்? ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ, ஹாய் காய்ஸ், வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்பேன். ஏன்னா உங்களோட நான் பழக்கப்பட்டுட்டேன். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார்மல் கிரீட்டிங் அண்ட் இன்ஃபார்மல் கிரீட்டிங். இஸ் இட் கிளியர்? இது விளங்குனுச்சா எல்லாருக்கும்? Yes, ma'am. ஓகே, ஸோ எப்பயுமே கிரீட்டிங் வந்து நாங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ எங்களோட க்ளோஸ் ஆனவங்களுக்கும் நாங்க சொல்லுவோம் ஹே, ஹாய், ஹாய் படி, ஹாய் தியா, ஹே காய்ஸ், ஹாய் மேன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப் நத்திங் ஸ்பெஷல், ஒன்னும் இல்ல மச்சான் அப்படின்னு நாங்க சொல்றதுதான். நத்திங் மச். உன்னை வந்து ரொம்ப நாளா நான் காணல அப்படிங்கிறது வந்து லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லுவோம். லாங் டைம் நோ சி. how are things? எப்படி உன்னோட வேலைகள் போகுது? எப்படி இந்த நாட்கள்ல என்ன பண்ணி கொண்டு இருக்க? வாட்ஸ் நியூ வித் யூ? என்ன புதுசா எதுவும் சரியா? வாட்ஸ் நியூ வித் யூ? எவ்ரிதிங் இஸ் குட் அண்ட் யுவர்ஸ்.
everything is good and yours எந்த எல்லாமே நல்லா போகுது உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்லியா நாங்க கேட்போம். சேம் ஹியர் இங்கேயும் so I think everyone, can you hear? Yes, Suhail Ahmad, tell me, can you hear me? Do you have any question? No, miss. Okay, good. Right. So same here. In game naga good morning, have a nice day. Good afternoon, good evening, good night, have a good night என்று சொல்லுவோம். Okay, அதே மாதிரி good to see you. Same here. இங்கேயும் அப்படிதான். இது வந்து informal greeting னு சொல்லுவோம். So இப்போ உங்களுக்கு விளங்குச்சா formal greeting க்கும் informal greeting, what is the difference between formal greeting and informal greeting? சோ ஃபார்மல் greetingல வந்து நாங்க முகம் தெரியாத ஒருத்தவங்க பேசும்போது அவங்கள போயிட்டு ஹாய் மச்சான்னு சொல்ல முடியுமா? No, முகம் தெரியாது. response கொடுப்போம். Can't. We cannot say different formal greetingக்கும் informal greetingக்கும். ஓகே, இதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். சோ இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் உங்களுக்கு கைண்டா ஒரு விஷயம் சொல்றேன். எங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் மாதிரி இல்லை, நாங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங், யூ ஹாவ் டு மியூட் யுவர் மைக். நான் சொல்லும் போது மட்டும் தான் நீங்க அன்மியூட் பண்ணணும். தென் ஒன்லி வி கேன் டூ த கிளாஸஸ் 24 கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல். அப்போ மாத்திரம்தான் நீங்க ஒரு 15 கிளாஸ் வரும்போது நல்லா பேசுற லெவலுக்கு வருவீங்க. டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். ஸோ இது புரிஞ்சது தானே எல்லாருக்கும்? பிகாஸ் திஸ் இஸ் ஆன்லைன் கிளாஸ், நாட் அ பிசிக்கல் கிளாஸ். ஓகே, அந்த எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, உங்களோட மைக் எல்லாம் மியூட் பண்ணிட்டு. ஓகே கைஸ்? Okay. Okay, ma'am. This is an informal and formal greeting. ஓகே, இது வந்து greeting சம்பந்தப்பட்ட லெசன்ஸ், வெரி வெரி ஈஸி லெசன்ஸ். ஹாய் ஹலோ அப்படிங்கிறது. இது நான் ஒருத்தட்ட கேட்குவேன். ஓகே, கேள்விக்கு யாருக்கு சொல்லுங்க. இந்த lesson. இப்ப நான் கிரீட் பண்ண போறேன், நீங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்க. யார் ரெடியா இருக்கிறா? நான் ready, miss. இப்போ உங்களை எனக்கு நல்லா ready. ஓகே, ஒன் பை ஒன். ஸோ ஐ எம் கோயிங் டு டூ அ இன்ஃபார்மல் கிரீட்டிங். ஒருத்தர்கிட்ட இன்ஃபார்மல் கிரீட்டிங் அண்ட் ஒருத்தர்கிட்ட ஃபார்மல் கிரீட்டிங் செய்ய போறேன். ஓகே, நான் கிரீட்டிங் செய்ய போறேன். யூ ஹேவ் டு கிவ் த ரெஸ்பான்ஸ். ஓகே, ரைட். ஹாய் படி, வாட்ஸ் அப்? Hi there. Hi. ஹாய் படி. Hi there. Hey guys. guys. வாட்ஸ் அப்? Nothing. Hi, guys. It's open. Long time no see. How are the things? Long time. How are the things? Everything is good. And yours? I'm Everything is good. And yours? and yours. And yours. எப்படி pronounce பண்ணும்? And yours. You are. Okay. Everything is good and yours. Okay, fine. So now I'm going to do formal greeting with someone. Hello. 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 Nice. As well. Okay. Fine. So here வந்து some response with மைக் மியூட் பண்ண சொல்லுங்களே. yes, that is very difficult for me also. Okay, first classனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, போக போக ஓகே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் அதர்ஸ். ஓகே, ரைட். சம் ரெஸ்பான்ஸ் இங்கே வந்து ஒரு சில ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ ஃபார் சோ குட், இது வரைக்கும் நல்லா தான் இருக்குன்னு, இன்னும் ஒன்னும் நடக்கல அப்படின்னு சொல்றது. so far so good, I have learned to reverse my judgment until my head hit the pillow. அப்படி இது வந்து ஒரு idioms. so far so good அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன். not bad, still the day is young. not bad, still the day is young.
எதுவும் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றது. இட் குட் பி வாஸ், ஹூ நோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராவா நாங்க சொல்ற ஒரு idioms. இட்ஸ் கோயிங் லைக் yesterday. நேத்து மாதிரி தான் இன்னைக்கும் போகுது வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் தானே நாங்க. எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு எப்படி சொல்லுவோம்? How to say? It's going like It's going like Going yesterday. like yesterday. நீங்க பேசும்போது உங்களோட body yes நீங்க ஈவன் இது ஆன்லைன் கிளாஸா இருந்தாலும் அவங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. so far so good. ஸோ அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆங்கிலம் பேசும்போது. ஈவன் நீங்க அப்ரோட் ட்ரை பண்ணி நேட்டிவ் ஒரு ஃபாரினர்ஸோட பேசுறதா இருக்கலாம். ஸோ த பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் த ஸ்டைல் ஆஃப் த ஸ்லாங். அந்த இங்கிலீஷ்ல ஒரு அந்த லாங்குவேஜ்ல ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ அதை இப்பைல இருந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே அண்ட் டோன்ட் ஸ்லீப். யாரும் தூங்க வேண்டாம். ஓகே so far any doubt? Doubts இருக்கா? no doubt. No doubt, ma'am. So No, madam. right, fine. So you have to practice. No doubt, miss. So now let's move to introduction. நான் சொன்னேன். ஓகே எப்படி நாங்க எங்களை அறிமுகப்படுத்துவோம்? ஒரு இன்டர்வியூல இன்னொரு பிளேசஸ்ல நாங்க எப்படி எங்களை அறிமுகப்படுத்துவோம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். How we introduce ourselves at a job interview, at other places, at a job interview at other places. Okay, for an example, எப்பயுமே ஸ்ரீலங்கால பொறுத்த வரைக்கும் year 1 2 3 4 5ல நாங்க எப்படி படிச்சிருப்போம்? My name is blah blah blah. I am from my father name, my mother name. இதெல்லாம் இன்டர்வியூல போய் சொன்னா ஒத்துக்கொள்வானா? அவன் No. no. So you should know, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். You should know the difference between where I should apply the answers. So எந்த இடத்துல நான் எப்படி ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். At a job interview at other places, how I should give the answers. You should know that. எப்படி நான் பதில் சொல்லணும். இதே ஒரு சொந்தக்காரங்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்துறாங்க, உங்களோட எல்லா வேலையும் சொல்லி சொல்லுவாங்க. இவன் இப்படிதான், உருப்படி இல்லாதவன், எரும மாடு, இவன் பேர் இப்படிதான். அதை இன்டர்வியூல போயிட்டு அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமா? முடியுமா? No, ma'am. ஓகே, சோ யூ ஹேவ் டு அந்த டிஃபரன்ஸ் நீங்க விளங்கி இருக்கணும். ஓகேவா? ரைட். அந்த ஜாப் இன்டர்வியூ அப்ப ரெண்டு இடத்துலயுமே காமனா நாங்க வந்து நேம், லொகேஷன், ஏஜ், பொசிஷன் அண்ட் கம்பெனி, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதை நாங்க எங்க பாவிப்போம்? லொகேஷன், ஏஜ், current position and company, qualification and experience. Job interview. இன்டர்வியூல இதுகள் மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. மேபி நீங்க ஃபியூச்சர்ல ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்றதா இருந்தா இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். And also, yes, anyone do you have a doubt? Tell me. No. கொஞ்சம் மியூட்ல போட சொல்லுங்களேன். இது சத்தம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். மேபி போக போக அவங்க ஓகேவா இருவாங்க. ஓகே, ரைட். At other places, அடுத்த இடங்கள் நான் மியூட் பண்ணிடுவேன் உங்க எல்லாரும். ஸோ உங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்தா கேட்டுக்கொள்ள முடியாது. ஸோ தட்ஸ் வை ஐம் கிவிங் த சான்ஸ். ப்ளீஸ் எவ்ரிஒன் மியூட் யுவர் மைக். ஓகே, அட் அதர் பிளேசஸ் யுவர் நேம், ஏஜ், where you live, your school, your family, you are interested, your future, உங்களோட future plans அல்லது உங்களோட ஐடியாஸ், ambition, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது இது எல்லாமே நீங்க மற்ற இடத்துல சொல்லலாம். பட் at the job interview உங்களால சொல்ல முடியாது. So did you understand the difference between how to introduce yourself at the job places? Yes or no? Yes or no? Yes, please. Yeah. Right. So let's see the next slide. Right.
ஸோ டெல்லிங் நேம்ஸ் இதுதான் பார்க்க போறோம். எப்படி எங்களோட பேரை நாங்க அறிமுகப்படுத்துவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மை நேம் இஸ் அல்லது ஐ எம்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் இது வரைக்கும் நாங்க சொல்லியிருப்போம். இவ்வளவுதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் நோ? Yes, please. Yes. Yes, ma'am. எக்ஸாம்பிள், மை நேம் இஸ் Deborah Esther. I am Deborah Esther. இதுதான் எங்களுக்கு தெரியும். ஆனா மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ், மை பேரண்ட்ஸ் கால் மீ, யூ கேன் கால் மீ. இப்ப என் அம்மா அப்பா என்ன, இப்ப ஒருத்தவங்களுக்கு செல்ல பெயர்லாம் இருக்கும். வீட்டுல ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க, வெளியில ஒரு மாதிரி கூப்பிடுவாங்க. இதெல்லாம் நாங்க எப்படி சொல்லுவோம்? இதுதான் இன்னைக்கு நாங்க டெல்லிங் நேம்ஸ் அப்படிங்கிறத பேரை சொல்றதுல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு நான் கூடுதலா ஐ கேன் எக்ஸ்பிளைன் டூ மச் தமிழ். ஸோ இங்கிலீஷ்ல நான் கூடுதலா பேசுறது எதுவும் ப்ராப்ளமா? No, ma'am. No, No, miss. madam. Okay. Telling name, right? So my name is Deborah Esther. I am Deborah Esther. My first name is Deborah. My parents call me Esther. You can call me Debo. நீங்க என்ன எப்படி கூப்பிடலாம்? Bibo. Ibu. My name's Esther. I'm Esther. My nickname Dora. My friends call me Dora. My friends call me Dora. Dura. டெல்லிங் நேம்ஸ் இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். நாங்க இப்படி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, மை நேம் இஸ், இதை நீங்க மாத்தி சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் உங்களோட பேரை வச்சு. My name is Suja. I am Suja. Very Suja. கீழே கொடுத்துருக்க மூணை வச்சு சொல்லுங்க. மை நேம் இஸ் My name is Najim Ahmad Rehan. My friend name is is me. No, no. And My friends call me. You ah, call me. இப்ப இதுல என்னன்னா, எந்த பேர் இதுதான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கூப்பிடுறது இப்படிதான், நீங்க என்ன இப்படி பேர் சொல்லி கூப்பிடலாம். புரிஞ்சதா? இதுதான் இதோட அர்த்தம். My name is, My name is Hansa Parveen. My friend is calling Parveen. You are calling Hansa. வராது. My friend call me. My friend call me Parveen. You can call me Parveen. That's it. My name is Deborah Esther. My friends call me Debo. You can call me Esther. That's it. So இந்த telling names புரிஞ்சதா? அங்க எப்படி சொல்லலாம்னு Oh, சொன்னாலும் ஓகே, ஐ எம் சொன்னாலும் ஓகே. ஆனா கூடுதலா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ஐ எம் தான் யூஸ் பண்ணுவாங்க. மை நேம் சொல்ல மாட்டாங்க. ஐ எம் Deborah. I am Sanjeevani. I am Aflal. I am Muhammad. Okay, I am Muhammad. My parents call me Muhammad, and you can call me Muhammad Zafreen, like that. So, did you understand? The எதுவும் doubt இருக்கா? No, miss. No, ma'am. No, ma'am. Fine. So, second வந்து living place. நாங்க இருக்கிற இடத்தை எப்படி சொல்லுவோம்? I am from, I am come from, I am living. இப்ப நாங்க பேசிக்கா இப்ப நீங்க சொல்லுவீங்க, நாங்க வந்து இந்தியால பிறந்திருக்கலாம், ஆனா இப்ப நாங்க இருக்கிறது ஸ்ரீலங்கா இருக்கலாம். மேபி நாங்க பிறந்ததெல்லாம் ஜஃப்னாவா இருக்கலாம், இப்ப நாங்க இருக்கிறது கண்டியா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நாங்க டீட்டெயிலா சொல்லுவோமா இருந்தா அதை எப்படி சொல்றது, அததான் லிவிங் பிளேஸ். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஐ எம் ஃப்ரம் சொல்லுவோம். இது வரைக்கும் அதுதான் தெரிஞ்சிருக்கும். ஆமாவா இல்லையா? I live in Korea. அவ்வளவுதான் சொல்லியிருப்போம். ஐ எம் கம் ஃப்ரம், ஐ எம் லிவிங். ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் அப்படின்னா நான் பிறந்த இடம். ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் இந்தியா, பட் நவ் ஐ எம் பேஸ்ட் இன் ஸ்ரீலங்கா. ஐ எம் ஒரிஜினலி ஃப்ரம் ஜஃப்னா, பட் நவ் ஐ எம் பேஸ்ட் இன் கொலம்போ. ஐ எம் Kandy, but now I am based in Nuwara. புரிஞ்சதா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. போது உங்களை பத்தி யாராச்சும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ போடுறதா இருந்தா I am originally from Colombo, but now I am based in Kandy. Okay, இதுதான் நாங்க இருக்கிற இடத்தை ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் பண்றது. So telling names புரிஞ்சதா? லிவிங் இது ரெண்டும் புரிஞ்சதா எல்லாருக்கும்? You understand? Yes. Yes, ma'am. Yes, ma'am. Third one, age. எங்களோட வயசு நான் சொல்லுவோம்.
ஓகே, how to introduce our age? எங்களோட வயசை நாங்க எப்படி சொல்லுவோம்? I am 26 years old. இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று. I am 26 years old அப்படின்னு சொல்லலாம். அல்லது I am 26. I am 26 அப்படின்ட்டு சொல்லுவோம். I am in my early, mid, late அப்படிங்கிறது எப்படி? நாங்க 40க்குள்ள இருக்கிறோம், 30க்குள்ள இருக்கிறோம், 20க்குள்ள இருக்கிறோம். அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? I am in my early 20. I am in my early 40. I'm in my early 58. லேட் வயசு அப்படின்னா அதுக்குள்ள அடங்கி இருக்கிற ஏஜ்ல நாங்க அப்படி சொல்லுவோம். I'm in my mid 20s. I'm in my mid 20s. ஓகே. Harun is nearly, almost அவர் எதுக்கு போக போறார்? ஆல்மோஸ்ட் அவர் 30 வயசுக்குள்ள தாண்ட போறார். அல்லது 30 வயசு, இப்ப உங்களுக்கு 29 வயசு, அடுத்து நீங்க 30 வயசு ஆக போகுதுன்னா எப்படி சொல்லுவீங்க? I am nearly to 30. 30 வயசாக போகுது. ஓகே. ஜான் இஸ் about 14 அப்படின்னா அரௌண்ட் அவருக்கு எத்தனை வயசு? 40. கெஸ்ட்ல சொல்லுமா அவர் அரௌண்ட் 40 வயசுல தான் இருக்கிறாரு அப்படின்ட்டு நாங்க அப்படி சொல்லுவோம். ஆனா எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று I am 26 years old. இதுதான் நாங்க இவ்வளவு காலமா யூஸ் பண்ணிருக்கோம். பட் there is a different telling age also. I am 26. I am in my mid 20s. I am in my mid 20s. Harun is nearly 30. Harun is almost 30. John is about 40. ஓகே. இந்த ஏர்லி ஏஜ் எல்லாம் 20, 21, 22, 23 குள்ள அடங்கும். மிட் ஏஜும் போது 24, 25, 26. லேட் 27, 28, 29. இது எல்லாமே 20s குள்ள அடங்குற ஒன்று. 40ஸ்ல ஏர்லி 40, 41, 42, 43. இப்போ நீங்க ஐம் 40s அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏஜ் கேட்டகரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஐம் இன் மை லேட் டீன்ஸ். ஐம் அ டீனேஜர் அப்படின்னு சொல்லலாம். டீனேஜர்னா என்ன ஏஜ்? எந்த ஏஜுக்குள்ள அடங்கும்? Tell me the answer. 18க்கு மேலயா teenage? 19. ஓகே. சோ இப்போ நாங்க பார்த்த மாதிரி பேர் எப்படி சொல்றதுன்னு பார்த்துட்டோம், பிளேசஸ் எப்படி சொல்றதுன்னு பார்த்துட்டோம், ஏஜ் எப்படி சொல்றதுன்னு பார்த்துட்டோம். ஓகே. உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால கொஞ்சம் டிஸ்டர்ப்ஸா இருக்கும், மியூட் மைக் சத்தம் அது இது. போக போக கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ அண்ட் ஒன்ஸ் அகெயின் 24 classes மிஸ் பண்ணாதீங்க. தேர் ஆர் சோ மெனி லெசன்ஸ் அண்ட் சோ மெனி இன்ட்ரெஸ்டிங் லெசன்ஸ். அண்ட் ஒரு 10 கிளாஸ்லேயே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களால பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் ஃப்ளூவன்ட்லி, ரைட்? Are you ready for that? Yes, ma'am. Yes, ma'am. Yes. Yes, teacher. Yes, ma'am. இருங்க. Be confident. உங்களால முடியும். Okay? Right. So now let's see how to introduce family. எங்களோட ஃபேமிலியை பத்தி நாங்க எப்படி சொல்லுவோம்? So ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே 1, 2 எல்லாம் நாங்க ஒரு tell about your family அப்படிங்கும்போது there are 5 members in my family. family 7 members in my family அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. there are 5 members. இது வந்து பேசிக்கா எங்களுக்கு தெரிஞ்சது, நம்பர்ஸ் சொல்றது, எங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. I have 1 brothers, I have 2 brothers and 2 sisters அப்படின்னு சொல்லுவோம். My father is an accountant. My mother is a stay at home mom. எப்படி சொல்லுவோம்? வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டோம். My mother is her stay at home. Okay. So there are 4 members in my family. I have 2 brothers. My father is a teacher. My mother is a stay-at-home mom. I am an only child. வீட்டுக்கு ஒரே பிள்ளைனா I am an only child. My mother is a single parent. So you know what is the meaning of single parent? Okay, maybe some divorced parents who husband இறந்து போனவங்க இவங்களெல்லாம் நாங்க single parent சொல்லுவோம். My father is no more. What is the meaning? என் அப்பா இறந்துட்டார். ஸோ நான் ஒரு அனாதை அப்படிங்கிறதா ஐ எம் அன் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ எம் அன் ஓப்பன், நான் ஒரு அனாதை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களோட ஃபேமிலியை பத்தி ஒரு விவரம் நீங்க சொல்றீங்க.
எல்லா விதத்திலயும் நாங்க சொல்லலாம். There are 5 members in my family ன்னு சொன்னாலும் ஓகே. I have 2 brothers and 1 sister. My father is a blah blah blah. My mother is a stay at home. Or my mother is a teacher. So இது எல்லாமே நாங்க ஃபேமிலி பத்தி சொல்லும்போது சொல்ற ஒரு விடயம். Did you understand? இது மூண்டும் விளங்கினதா எல்லாருக்கும்? So guys sleeping? Miss, Yes. No. is a single parent. அப்ப father இல்லாம இருந்தா எப்படி அதை சொல்லுறது? அம்மா அம்மா மதர் இருந்து ஃபாதர் இருக்கிறதா இருந்தா? My mother is no more. இதுதான் வரும். My father is single parent. My father is a single parent வரும். Okay? My mother is no more ன்னு வரும். Yes. Okay. Okay. Right. So now hobbies and interest. So my hobbies are collecting stamp and reading books. இது எந்த காலத்துல சொன்னோம்? 80s 90s ல சொல்லியிருப்போம் ஸ்கூல்ல. My hobbies are collecting stamps and my hobbies are reading books. But there is a way to tell how to express your hobbies. எப்படி நான் எங்களோட hobbies நாங்க சொல்லுவோம். I really like dancing. I really like dancing. I really enjoy dancing அப்படின்னு சொல்லலாம். I enjoy reading books. எனக்கு புக் வாசிக்கிறது அவ்வளவு ஒரு என்ஜாய் பண்ணி நான் வாசிப்பேன். I really like dancing. இதான் உங்களோட ஹாபி. I really enjoy dancing. I enjoy reading books. So உங்களுக்கு பிடிக்காது நீங்க எப்படி சொல்லுவீங்க? I dislike singing. I dislike singing அப்படி சொன்னாலும் ஓகே. I don't like singing. I hate playing video games. எனக்கு உண்மையிலேயே வீடியோ கேம்ஸ் விளையாடுறது பிடிக்காது. ஸோ இதுல இப்ப நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு லெசன்ஸையும் நல்ல மைண்டுக்கு போட்டுக்கொண்டு இந்த சிச்சுவேஷன் நீங்க எப்படி கிரியேட் பண்ணி சென்டென்ஸா பழகவே வேண்டாம். நான் எல்லா பெஞ்சுக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்ற ஒரு விஷயம் தான் கிரியேட் த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணா மாதிரி தான் உங்களுக்கு ஆங்கிலம் பேச முடியும். சிச்சுவேஷன் நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஐ ரியலி லைக் டான்சிங். இது ஒரு வாக்கியம். எனக்கு ரொம்ப டான்ஸ் பண்றது பிடிக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க எனக்கு உண்மையிலேயே டான்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அப்படி உயிர் மாதிரி. அது சிச்சுவேஷன். அப்ப எது உங்களுக்கு ஈஸி? சென்டென்ஸ் பழகுறது ஈஸியா? சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி பழகுறது ஈஸியா? ஸ்போக்கனுக்கு உங்களுக்கு எது சப்போர்ட் பண்ணும்? Tell me. Situation create பண்ணி. Situation. இப்ப நான் சொல்றேன். இப்ப பாருங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. I hate playing video games. ஓகே, இப்ப எனக்கு உண்மையிலே வீடியோ கேம்ஸ் விளையாடுறது பிடிக்காது. இப்ப இந்த சிச்சுவேஷன் நான் ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்றேன், ஐயோ உண்மையிலே இப்ப எனக்கு இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடலாம் பிடிக்காது. ரியலி ஆக்சுவலி ஐ ஹேட் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் தீஸ் டேஸ். இந்த நாட்கள்ல. அப்ப சிச்சுவேஷன்ல நீங்க பேசும்போது ஆங்கிலம் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா? எக்ஸ்ட்ராவா நீங்க ட்ரை பண்றீங்களா இல்லையா? Yes. So there are plenty of grammar lessons in YouTube or Google's. எல்லாத்துலயும் இந்த சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல எப்படி பேசுறதுன்னு தெரிஞ்சிருக்காது. இவ்வளவு நாளைக்கு அந்த ஐடியாஸ் வந்திருக்காது. எஸ் Yes. ஐ எம் கிவிங் சப்போர்ட். ஸோ நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாரையுமே இப்படிதான் நான் பேச வச்சது. ஸோ மேக்ஸிமம் ஐ திங்க் யூ ஆல்சோ கேன் டூ ரைட். ஐ ஹேட் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் தீஸ் டேஸ் and I don't like singing, but I like singing. Okay, so interest அப்படிங்கும் போது இதுல ஆர்வம் இருக்கு. இது உங்களோட ஹாபிஸ், பொழுதுபோக்கு. இதுல எனக்கு அதிகமா ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது I'm interested in dancing, I'm interested in singing, I'm interested in cooking. Okay, I'm interested in gardening. So ஒரு சிலருக்கு தோட்டம் செய்யறது பிடிக்கும், பாட்டு பாடுறது பிடிக்கும், டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். I'm really interested in cricket. I'm really interested in football. I'm not interested in playing computer games. So நெகட்டிவா சொல்லும் போது எது இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு இது பிடிக்காது. அப்ப நீங்க ஒருத்தரோட பேசிக்கிட்டு இருக்கும் போது மேபி நீங்க ஒரு ஃபாரினரோட ஒரு கான்வர்சேஷன் செய்றீங்க. அப்ப அவர் கேக்குறது ஆக்சுவலி ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் டாக்கிங் நான்சென்ஸ். இப்ப நாங்க பேச்சு வழக்குல பேசும்போது சொல்லுவோம் எனக்கு உண்மையிலே இந்த நான்சென்ஸ் டாக்கிங் எல்லாம் பிடிக்காது. அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஆக்சுவலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் நான்சென்ஸ்.
உங்களுக்கு தெரியுமா? அப்ப அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த கிளாஸ் வரும்போது நோட் புக் வச்சுக்கொள்ளுங்க எல்லாரும். நான் இடையில நிறைய ஸ்போக்கன் கீவேர்ட் சொல்லி தருவேன். ஆக்சுவலி ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் நான்சென்ஸ். என்ன சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா? உண்மையிலே எனக்கு இந்த நான்சென்ஸா பேசுறதுலாம் எனக்கு பெருசா ஆர்வம் இல்ல. So did you understand so far? Any doubt? Hi guys, are you sleeping? Hello, No. sis. No, teacher. No, ma'am. Hello, No, miss. ma'am. No, Teacher. ma'am. மிஸ் வினைச்சொற்களுக்கு மட்டும்தானே ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த இடத்துல வினைச்சொல் அப்படியெல்லாம் கிராமர்லாம் இல்ல. ஆங்கிலம் படிக்கும்போது ஆங்கிலம் மாத்திரம் யோசிங்க. இது உங்களோட எப்படி நீங்க அறிமுகப்படுத்துறீங்க. நீங்க கேட்கிற எல்லா கிராமரும் அதுக்கு பிறகு வரும். சோ லெசன்ஸ் படிக்கும் போது இதுல இருக்கிறது மாத்திரம் என்னன்னு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 24 கிளாஸஸ்லயுமே படிச்சு முடிக்கும் போது அப்ப உங்களுக்கு ஃபீல் ஆகும் எது கிராமர் எது ஸ்போக்கன் அப்படின்ட்டு. ஓகே, ஆங்கிலம் படிக்கும் போது டோன்ட் திங்க் தமிழ். சோ இந்த இடத்துல நீங்க உங்களை அறிமுகப்படுத்துறீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் பிடிக்கும். ஓகே, ஓகே ஓகே மிஸ். சோ இதை ரீட் பண்ணும்போது நீங்க எப்படி ரீட் பண்ணுங்கன்னா I really like dancing, I really enjoy dancing, I enjoy reading books, I enjoy reading books, I dislike singing, I don't like singing, I hate video games, I'm interested in dancing, I'm really interested in football. So எனக்கு உண்மையிலே ஃபுட்பால் விளையாடுறதுல ஆர்வம், அது ஒரு எக்ஸ்பிரஷனோட சொல்லுவோம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஆர்வம். அப்ப நீங்க புக் ரீட் பண்ற மாதிரி சொல்லுவீங்களா? I'm really interested in football, I'm not interested in playing computer game, I'm not interested in talking nonsense. இது நல்லா இருக்கா ஸ்போக்கன்ல இப்படி சொல்லும்போது? ஒரு ஒரு வேர்டுக்கு ஒரு உயிர் இல்லாம சொல்லும்போது நல்லா இருக்கா? No, நான் ma'am. I'm not interested in playing computer games, I'm not interested in talking nonsense. இது நல்லா இருக்கா? நான் முன்னாடி சொன்னது நல்லா இருக்கா? which one is இது ஓகே? Second class சொன்னது Second one. நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்டா சொன்னது பிராக்டிஸ் பண்ணுமா, செகண்டா சொன்னது பிராக்டிஸ் பண்ணுமா? Second class சொன்னது. எஸ். இப்போ இது எல்லாமே நாங்க பார்த்தோம் at கொஞ்சம் மறுவருக்க சொல்லுங்க லேரி. எஸ். எது சொல்லணுமா? அந்த இன்ட்ரெஸ்ட் அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே, ஹாபிஸ் அப்படிங்கும் போது எங்களோட பொழுதுபோக்கு நாங்க சொல்றோம். இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும் போது எங்களோட ஆர்வத்தை சொல்றோம். ஓகே, நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி தான் நீங்க ஆங்கிலம் பேசுவீங்களா இருந்தா ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட் லெவல் ஆயிடுங்க. அதே போல ஒவ்வொரு வேர்டுக்கும் உங்களோட பாடி லாங்குவேஜை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இது ரீடிங்மா இருந்தா ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டான்சிங், எனக்கு டான்சிங்ல ஆர்வம் இருக்கு. இது ஹாபிஸ், பொழுதுபோக்கு. உங்களோட பொழுதுபோக்கு நீங்க டான்ஸ் ஆடுறது உங்களோட பொழுதுபோக்கா இருக்கலாம். குக்கிங், கார்டனிங், வாட் எல்ஸ் இருக்கு, ரைட்டிங் போயம்ஸ். யாருக்கு ஹாபிஸ் பொழுதுபோக்கு இருக்கு? போயம் கவிதைகள் எழுதலாம். எனிவன்? மிஸ் எனக்கு இருக்கு. So I really like dancing, I really enjoy dancing. எதுல ஒன்று சொன்னாலும் ஓகே தான். நீங்க இதுல எது சரி ஒன்று சொன்னாலும் ஓகே தான். ஐ ரியலி என்ஜாய் டான்சிங் சொன்னா ஓகே, அல்லது ஐ ரியலி என்ஜாய் குக்கிங், ஐ ரியலி என்ஜாய் கார்டனிங் அப்படி சொன்னாலும் ஓகே. அதே மாதிரி உங்க பொழுதுபோக்குல பிடிக்காதது நெகட்டிவ், ஐ டிஸ்லைக் சிங்கிங் சொன்னாலும் ஓகே, ஐ டோன்ட் லைக் சிங்கிங் சொன்னாலும் ஓகே, ஐ ஹேட் சிங்கிங் சொன்னாலும் ஓகே, ஐ ஹேட் சிங்கிங் சாங்ஸ் சொன்னாலும் ஓகே, ஐ ஹேட் பிளேயிங் வீடியோ கேம்ஸ். ஓகே, இன்ட்ரெஸ்டட் ஆர்வம் உள்ள விஷயத்தை சொல்றீங்க, நெகட்டிவும் சொல்றீங்க, பாசிட்டிவும் சொல்றீங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் டான்சிங், ஐ எம் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட்பால், பட் மிஸ் ஒன்றுமே பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்ல மிஸ்? நல்ல கேள்வி. யார் டப்பாது? Who's that? நான் ரிஹான். Sorry? ரிஹான் டீச்சர்.
ஓகே. ஒண்ணுமே பிடிக்கலையா உங்களுக்கு? அப்படி இருக்குதா? Actually, do you have like that? I don't like anything. Or else you can say, I'm not interested in anything. எனக்கு எதுலயுமே ஆர்வம் இல்லை, எதுவும் பிடிக்காது. ஓகே. ஓகே மிஸ். ஓகே. சோ இதுல இப்ப நான் அவங்க கேட்டதுக்காக இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்லி தரேன். இப்ப எனக்கு இது பிடிக்கும். I have one doubt, miss, ma'am. Yeah. Tell me. எங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நோ சான்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலுமா? எங்களுக்கு No. விருப்பம் இல்லைன்றதுக்கு. No. Here you can't use that. அந்த லெசன்ஸுக்குரியதை அந்த லெசன்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். சோ நான் உங்களுக்கு அதை சொல்லி தரேன், எங்க நீங்க எதை அப்ளை பண்ணணும். ஓகே. ஓகே. டுடே கிளாஸ் ஃப்ரீயா விடுங்க. இன்னைக்கு வந்து கிரீட்டிங் அண்ட் இன்ட்ரடக்ஷன். ஓகே. ரொம்ப Okay. டஃப். ஓகே. ஆர்வத்துல இல்ல. 24 கிளாஸஸ் மேக்ஸிமம் நீங்க படிக்கிறதுக்கு நான் சொல்லி தருவேன் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள். ஓகே. Okay. Don't miss me also. So you have got a good lecturer. அவ்வளவுதான் சொல்ல இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் உங்களோட கிளாஸ் தான் வேணும், உங்களோட கிளாஸ் தான் வேணும்பாங்க. That is one of the advantage of that. Okay, right. So இப்போ எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல போறீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட. I really like dancing but I don't like singing. எப்படி சொல்றீங்க? I really like dancing but don't like singing. அப்ப அந்த இடையில ஒரு சொல் but அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி I am interested in singing but I am not interested in playing computer. இதையும் சேர்த்து சொல்றதா இருந்தா நாங்க எப்படி சொல்லலாம்? Okay, so did you understand? So find it out. நான் இதை ப்ரொனவுன்ஸ் பண்றது சரியான்னு பாருங்க. Interested. Okay. Right. So at interview, so இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது வந்து ஒரு at the places நாங்க வந்து வேற இடங்கள்ல எப்படி எங்களை நாங்க அறிமுகப்படுத்தணும். இப்பதான் நாங்க வாரம் இன்டர்வியூல எங்களை எப்படி நாங்க அறிமுகப்படுத்துறது. So name, location, current position and company you work for, qualification and experience. இதுகளை தான் நாங்க இன்டர்வியூல சொல்லுவோம். எங்களோட பேர், லொகேஷன், கரண்ட் பொசிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ லெட்ஸ் see எங்களோட நேமை நாங்க எப்படி சொல்லுவோம். நேம் அண்ட் லொகேஷன். நேம் அண்ட் லொகேஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மை நேம் இஸ் Deborah Esther. I am Debo. I come from so it's really honest சொல்லலாம். My name is Dibu. I am Deborah Esther. I am originally from India, but now I am based in Sri Lanka. Okay, my name is Deborah Esther. I am originally from India, but now I am based in Sri Lanka. அல்லது my name is சொன்னாலும் ஓகே. இது எல்லாமே சொல்லணும்னு அவசியம் இல்லை. Okay, first of all thank you for the opportunity. Okay, இத ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ரெண்டுலயும் பேர் தானே வரும். மை நேம் இஸ் செல்வோ, அதுலயும் பேர் தான் வரும். ஐ எம் இருக்கிறதுலயும் பேர் தானே வரும். இல்ல நீங்க ஒன்று யூஸ் பண்ண போதும். ரெண்டுல ஏதாவது உண்டு. ஓகே. First of all, thank you for the opportunity. My name is Farveen. I'm originally First of all the opportunity, thank you. No. My First of name all, is- for the opportunity. First of thank you for the opportunity. My name is Suja. I am from Sri Lanka. I live in Udaipur. I am originally from Sri Lanka, but I now based in Sri Lanka. I'm originally from Sri Lanka, but now அப்ப நீங்க ஒரிஜினலி ஸ்ரீலங்கா, மறுபடியும் ஸ்ரீலங்கானா அது சொல்ல தேவை அவசியம் இல்ல. நீங்க வந்து ஒரிஜினல் வேற நாட்டுல பிறந்துட்டு இப்ப வேற எங்க சைடு இருக்கீங்கன்னா இது மென்ஷன் பண்ணலாம். இல்ல நீங்க ஐ லிவ் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம். ஓகே, ஓகே. ஏத்த மாதிரி நீங்க சொல்லலாம். சோ ஒரு சிலர் வந்து இந்தியால பிறந்திருப்பாங்க, ஸ்ரீலங்கால இருப்பாங்க.
ஒரு சிலர் வந்து ஜாஃப்னால பிறந்திருப்பாங்க, கொலம்புல இருப்பாங்க. Miss, So hello. yeah. Originally what meaning? Sorry. Originally meaning. Originally from அப்படினா meaning அது. I am originally இங்க தான் பிறந்தேன். அதுல நம்ம டவுனை குறிக்கிறதுமா. இப்ப நான் புஸ்தல்லானா I am originally from புஸ்தல்லா, but now I am based அப்படி. Okay. Yes. ஓகேயா? மிஸ் மிஸ் Yeah. நான் இப்ப கொஞ்சம் சொல்லி காட்டவா இருக்கிறேன். நான் இவ்வளவு நேரம் பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வந்தேன் 8 hours. இப்பதான் நான் Okay, you can carry. Yeah, you can carry on. Okay. First of all, thank you for the opportunity. No. I am living Colombo. Sorry. I am originally Colombo, but I am based in the Trinco. மறுபடியும் சொல்லுங்க பாப்போம். First of all, thank you for the opportunity. First of all, thank you for the opportunity. I am Farhan. I am living Colombo. I am originally Colombo, but I am based in the Trinco. I am originally from Colombo, but now I am based in Colombo. Based in Colombo. Colombo. Okay. Right. Let's go to the current position and company. Let us mute your mic. Next class la ellarum mute பண்ணி support பண்ணுங்க please. Okay. Current position and company. இப்ப நீங்க எங்க work பண்ணீங்க? இப்போ ஒரு இன்டர்வியூ போதா நீங்க சொல்லணும். I worked at Mars Holding as a designer. Post சொல்றீங்க. எந்த postல நீங்க இருந்தீங்க? I worked at lecturer. I worked at Peradeniya as a lecturer. I worked at HNB as an accountant. அது உங்களோட நீங்க என்னென்ன பொசிஷன்ல இருந்தீங்களோ அதை பொறுத்தது. I worked at கம்பெனி பேர் என்ன போஸ்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்றது. I work in அப்படின்னு சொல்லலாம். I work in government school. I work in a hotel. I work in a bank, etc. அப்படின்னு சொல்லலாம். I am a designer at Mars Holding. I am a lecturer at Dubai University. I am a lecturer at Dubai University. அப்படின்னு சொல்லலாம். I am a teacher at government school. I am an accountant at finance company. Okay? புரிஞ்சதா அது எல்லாருக்கும்? Did you understand? Please ma'am, இன்னொரு reply பண்ணுங்க. திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. Okay. Once more, please. Fine. Okay. I worked at அப்படிங்கும்போது கம்பெனி பேரு சொல்றீங்க. I worked at எந்த கம்பெனில போற நீங்க மாஸ் ஹோல்டிங்கா இருக்கலாம் அல்லது ஒரு LOAC கம்பெனியா இருக்கலாம். உங்களோட போஸ்ட் நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க? an accountant or cashier or designer. Okay. I worked at Mars Holding as a designer. I worked at Trinity College as a teacher, as a English teacher னு சொல்லலாம். as a math teacher. So first விளங்குனுச்சா எல்லாருக்கும்? Do you understand the first one? மிஸ் அப்படி ஏதாச்சும் செய்யாம சும்மா இருக்கிறது. அப்ப வீட்டுல நாங்க இப்ப படிச்சு முடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலாவது இதை படிக்காம சொல்லணும். I'm a fresher. I'm a fresher அப்படின்னு நான் எதுவும் ஒர்க் இல்லை அப்படி சொல்றேன். I'm a fresher. புதுசா. Okay. The second one, I work in நீங்க எந்த இடத்துல ஒர்க் பண்றீங்க? அந்த சின்ன சின்ன ஹோட்டல், ஸ்கூல்ஸ்ல, பேங்க்ல ஒர்க் பண்றதா சொல்லலாம். I work in a Galadaria hotel. I work in a government school. I work in a bank, etc. Okay. லாஸ்டா இப்படியும் சொல்லலாம் நாங்க. இது மூணுல எது சரி ஒண்ணு நீங்க சொல்லலாம். மூன்றும் சொல்லணும் என்று அவசியம் இல்லை. இப்படியும் சொல்லலாம்ங்கிறது தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்படுது. Did you understand? Understood. Yeah. Okay. So இப்ப நான் கூடுதலா யூஸ் பண்றது the last one தான். I am a lecturer at Dubai University. I am a lecturer at Dubai University. That's it. Okay. I worked at accountant. Part time நீங்க செய்வீங்களா இருந்தா. I worked at Mars Holding company. Part time சொல்லலாம். I work in a hotel. Or I work in a school.
I do lecturer as a part-time job சொல்லலாம். I do ஒரு சிலவங்க சொல்லுவாங்க I do part-time job என்னென்ன இருக்கு ஸ்ரீலங்கா சொல்லுங்க பாப்போம். Call center. Online business. I do online business. வேற என்ன சொல்லலாம்? Tailoring. எஸ், இது எல்லாமே இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு நாங்க சொல்றோம். ஸோ இதுகளை நீங்க கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு ஹோம்ஒர்க் வரும் ஒவ்வொரு லெசன்ஸ்லயும். ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் குவாலிஃபிகேஷன். உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்க சொல்லணும். ஓகே, ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் யூனிவர்சிட்டியோட பேர் சொல்லலாம். ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் யூகே யூனிவர்சிட்டி வித் இங்கிலீஷ். ஓகே, ஐ கிராஜுவேட்டட் ஃப்ரம் யூகே with English. I graduated from Peradeniya with masters or bachelor of English or master of in management. நிறைய இருக்கு. ஓகே, அப்ப இந்த இடத்துல யூனிவர்சிட்டி பேர் நீங்க மென்ஷன் பண்ணிட்டு என்ன டிகிரி ப்ரோக்ராம் என்று சொல்லலாம். ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்க இப்படியும் சொல்லலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இதுல இது சரி ஒன்னு சொன்னா போதும், ஆனா இப்படியும் சொல்லலாங்கிறதாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சதா? Do you understand? Yes, I understand. Yes, madam. I'm a graduate of Peradeniya University. I'm about to graduate from Peradeniya. I'm about to graduate from UK University. I'm reading அப்பனா ஒரு ப்ரோக்ராம் செஞ்சு கொண்டிருக்கீங்க. I'm reading the master education leadership. இப்ப நான் என்ன பத்தி சொல்ற மாதிரி இருந்தா, I'm about graduated from UK University. I'm reading master. Okay, I'm reading educational leadership அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி சின்ன சின்ன கோர்சஸ் செஞ்சிருப்போம்ல, டிப்ளமா, சர்டிபிகேட் லெவல். I have successfully completed diploma in English at. இப்போ நீங்க இப்ப படிக்கிறது எப்படி சொல்லலாம்? I have successfully completed diploma in English at Oxford College. At Oxford College. இப்போ நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறது எப்படி சொல்லுவீங்க? I am following English courses at diploma in English at Oxford College. See the example கொடுக்கப்பட்டிருக்கு. So there is an example you can read. I am graduated from the University of Colombo with a bachelor's degree in management. I am graduated of the University of Colombo. I am about to graduate from the Eastern University. I am reading a bachelor degree in management. I have successfully completed diploma course at Oxford College. I am following diploma in English at Oxford College. So நீங்க கிளாஸ் முடிச்ச பிறகு இப்படி சொல்லலாம். இப்ப நீங்க செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னா லாஸ்டா உள்ளது சொல்லலாம். Did you understand? Yes, madam. Yes, madam. yes, madam. Right. Yes, ma'am. Now experience. So இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போறீங்க. I have 4 years of experience in teaching field. I have 13 years of experience in teaching field. Okay, I worked as a manager at Noyon Lanka for 3 years. I worked as a lecturer at private campus for 8 years. Okay, இப்போ நீங்க கேட்டீங்க வேலை இல்லாம வெட்டியா இருக்கிற விஐபி ஒருத்தர் கேட்டீங்க, அதுக்கு என்ன சொல்லுவோம்? I am a fresher. எஸ், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சா? Yes, ma'am. அதுதான் டவுட் கேட்க கூடாது, லெசன்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா எல்லா கேள்விக்கும் இந்த லெசன்ஸ்ல பதில் இருக்கு. அண்ட் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிற லெசன்ஸ் பிளான் எங்கேயும் இல்லை. உங்களுக்கு இந்த லெசன்ஸ் முடியும் போது விளங்கி இருக்கும். எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்றதுக்கு எப்படி சொல்றீங்க? I have no experience. I have no experience. I am a fresher. என்னடா எப்படி சொல்லுவீங்க? கிளாஸ்ல I have no experience. I am a fresher. Okay? I have an experience in Varada. Sorry, சொல்லுங்களே. Yes, tell me. Right. So இது
எங்க எல்லாருக்கும் இருக்க ஒண்ணு லாஸ்ட் நாங்க பார்க்க போறோம். ஃபியூச்சர். Excuse me. Yes, tell me. I have not experience in Varada. Not வராது. I have no experience. Okay. ஓகே. ஸோ இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக பார்க்க போது எங்களோட ஆம்பிஷன் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும். வென் யூ கிவ் யூர் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் திங்க் டு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கிவிங் இட். ஸோ எப்பயுமே உங்களோட ஃபியூச்சர் ஐடியாஸ் உங்களோட கோல்ஸை சொல்லும் போது அதை நாங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவோம். மை ஆம்பிஷன் இஸ் டு பி அ டாக்டர். மை ஆம்பிஷன் இஸ் டு பி அ lawyer. My ambition is to be a dancer. My ambition is to be a singer. My ambition is to be a musician. Okay. I want to be a doctor. அப்படின்னு சொல்லலாம். I want to be a lawyer. I want to be a musician. I want to be a pilot. ஓகே. இதுகள் இந்த ரெண்டு விதத்துல எது சொன்னாலும் ஓகே தான். அதே மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அண்ட் லாங் டேர்ம் கோல் பிளான் இருக்கு. இப்போ எங்களுக்கு ஷார்ட் டேர்மா ஒரு கோல் இருக்கும், லாங் டேர்மா ஒரு கோலை அச்சீவ் பண்ண நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. பேஸ் வேர்போட நான் சொல்லுவோம். மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. மை லாங் டேர்ம் பிளான் இஸ் டு பி அ டாக்டர். மை ஷார்ட் டேர்ம் கோல் இஸ் டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. மை லாங் டேர்ம் பிளான் இஸ் டு பி அ டாக்டர். என்னுடைய லாங் டைம் பிளான் வந்து நான் டாக்டர் ஆகணும். ஆனா இப்ப எனக்கு அதுக்கா என்ன செய்யணும்னா இப்ப இருக்கிற ரெண்டு கோல் என்னது? ஷார்ட் டேர்ம் ஆங்கிலம் ஃப்ளூவன்ட்லியா பேசணும். So did you understand? இது விளங்குச்சா? Yes, ma'am. Yes, ma'am. So far any doubt? No, Or ma'am. sleeping? Or sleeping? No, miss. Please மருதா இருக்கா explain பண்றீங்களா? Which one? Miss, once more, please. Yeah, இத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா மறுபடி? Oh, miss. Okay. So உங்களோட ஃபியூச்சர் Explain கோல் ma'am. ஒரு இன்டர்வியூல நீங்க எப்படி உங்களோட ஃபியூச்சரை பத்தி சொல்லுவீங்கன்னா இதுல நீங்க மை ஆம்பிஷன் இஸ் டு பி அ டாக்டர்னு சொல்லலாம். அப்படி சொன்னாலும் ஓகே. ஐ வாண்ட் டு பி அ டாக்டர்னு சொன்னாலும் ஓகே. அண்ட் மை ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அப்படிங்கும் போது இப்ப ஷார்ட் டேர்மா உங்களோட கோல்ஸ் என்ன? இப்ப நீங்க ஒரு டாக்டர் ஆகுறது உங்களோட ஷார்ட் லாங் டேர்ம் பிளானா இருந்தா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்ப அதுதான் உங்களுக்கு இப்ப ஃபோக்கஸ்ல இருக்கும். So my short term goal is to speak English fluently. My long term plan is to be a doctor. Okay, அவ்வளவுதான். Simple. Speak English poorly. Fluently. அந்த வேர்டு கொஞ்சம் மறுவ சொல்லுங்களேன் மிஸ். Fluently. Fluently. You வந்து சைலண்ட்ல போகும். Fluently. அப்படிங்கிற சத்தம் வரும். You silent ஆகும். Fluently. 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 அந்த you வந்து சைலண்ட்ல போகும். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. ஸ்பெல் பண்ணுங்க மிஸ் அது. FLUENTLY. FLUENTLY. Okay. Right. So இப்ப எங்களோட lessons முடிஞ்சிட்டு. So today lesson is very small lesson. So I'll give a small review of the lesson. How to greet the people, how to introduce yourself. Okay, there are two types of greeting. What are they? In a two type of greeting? Formal greeting and informal greeting. Informal greeting. Formal greeting la hello சொன்னா hi சொல்லுவோமா? இல்ல hello சொல்லணும். Hello. What are you doing? I'm doing good. I'm doing good. I'm good. Okay. Good morning. Good morning. Have a nice day. நாங்க சொல்லுவோம். So there are two types of introduction. என்னென்ன introductions இருக்கு? Formal and informal introduction. So at the job interview at other places. So எப்படி எங்களோட நேம் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். Right. Activity. This is your homework. எல்லாருமே some students you can do the video activity. So you can do the audio activity. ஒவ்வொரு lessons முடியும் உங்களுக்கு homework தருவேன் நான். Activity.
ஓகே, நீங்க என்ன பண்ணணும் வேண்டாம், formal introduction to yourself, உங்களோட நேம், லொகேஷன், ஏஜ், கரண்ட் பொசிஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேமிலி, ஹாபிஸ், ஃபியூச்சர் பிளான். இப்போ நீங்க படிச்சது எல்லாத்தையும் வச்சு நீங்க ஒரு வீடியோ ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணணும். இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க். டு அண்டர்ஸ்டாண்ட்? Yes. ஹோம்ஒர்க் ரெக்கார்டிங் நம்ம செஞ்சு அனுப்பணுமா இல்லாட்டி என்ன செய்யணும்? ஆக்டிவிட்டி குரூப் ஒன்று நான் கிரியேட் பண்ணுவேன். ஓகே, அன்னைக்கு எங்களுக்கு அந்த எங்கிட்ட போனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எப்படி ஸ்பெல் பண்றது அப்படின்னு ஒரு இது போட்டிருக்காங்க. அது நான் எங்க கோஆர்டினேட்டருக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண, அது திருப்பி எங்களுக்கு கண்ட்ரியை சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. அது என்ன செய்யறதுன்னு தெரியல இல்லையா? இல்ல, நோ, நீங்க வீடியோஸ் சூட்டபிளா இருந்தா நீங்க வீடியோஸ் செய்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டும். எல்லாரும் வீடியோ ஆக்டிவிட்டி செய்யுங்க. அது வந்து உண்மையிலேயே கான்ஃபிடென்ட் லெவல உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். என்னண்டா, உங்களோட எல்லாரோட நம்பரையும் ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி குரூப் ஒன்று ஓபன் பண்ணுவேன். அதுல வந்து அன்வான்டட் மெசேஜ் இருக்கக்கூடாது, உங்களோட ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் வரணும். ஓகே, நான் கொடுக்குற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் நீங்க அதுல ஷேர் பண்ணணும். திஸ் இஸ் வெரி வெரி கம்பல்சரி. யூ ஹேவ் டு brief yourself at an interview. ஓகே, நீங்க இன்டர்வியூல எப்படி, இப்போ நான் உங்களுக்கு தரப்போற ஒரு ஸ்மால் ஆக்டிவிட்டி தான், ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தரப்போற சான்ஸ். இப்போ நீங்க பேச போறீங்க, இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஐ ஹோப் யூ guys அந்த டவுட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இமேஜின் யூ ஆர் அட் அ பர்த்டே பார்ட்டி. இப்போ நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க ஒரு பர்த்டே பார்ட்டில இருக்கிறீங்க. யூ happen meet ஒன் ஆஃப் யுவர் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க வந்து உங்களோட மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டை பாக்குறீங்க ஆஃப்டர் லாங் டைம். அப்ப அவரை நீங்க எப்படி க்ரீட் பண்ணுவீங்க? இது ஒரு ஆள் செய்யுங்க, ஒரு ஸ்டூடெண்ட். ஓகே, the next student, imagine that you have joined a company and you introduce yourself to one of the staff who is next to you. நீங்க கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, நீங்க ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போறீங்க, உங்களோட பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. எப்படி நீங்க உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க? இது ரெண்டையும் 2 ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு செஞ்சு காட்டுங்க பாப்போம். சோ இந்த ஆக்ஸ்போர்ட்ல வந்து நீங்க நினைக்காதீங்க ஆன்லைன் கிளாஸ் தான் டீச்சரே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போவாங்கன்னு. நோ, இது ஃபர்ஸ்ட் டே தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். டே 3, 4 எல்லாம் நீங்க தான் பேச போறீங்க, நீங்க தான் உங்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் தான் கூட இருக்கும். யூ ஹேவ் டு ஸ்பீக். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பி கான்ஃபிடென்ட், ஷைனஸ் பட வேண்டாம், வெக்கப்பட வேண்டாம். சரியோ பிள்ளையோ பேசிடுங்க வாயத்திருந்து. ஓகே, who's going to do? யார் செய்ய போறீங்க? who's ready to do? Good evening, madam. Yes. Hi, buddy. What's up? Hi, buddy. What's up? Imagine you are at the birthday party. You happen to meet one of your school friends. நீங்க ஹாய் படி, வாட்ஸ்அப், லாங் டைம் நோ சி அப்படின்னு சொல்லலாம். அப்படி லாங் டைம் நோ சி. ஓகே, இது 2 பேர் கன்வர்சேஷனா செய்யுங்க பாப்போம். இன்னொருத்தர் அவரோட ஜாயின் ஆகுங்க பாப்போம். Can someone join with him? Hi guys. Hi man. Sorry. Hi man. ஓகே, இப்போ சொன்னவர் நீங்க அவரோட ஜாயின் பண்ணுங்க. நீங்க Everything is good and you are not bad. I'm okay. சொல்லுங்க பாப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இப்படித்தானே உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பேன். எல்லாம் ரெடி பண்ணிக்கொள்ளுங்க. ஆன்லைன் கிளாஸ் மாதிரி டோன்ட் ஃபீல் திஸ் இஸ் ஆன்லைன் கிளாஸ், ஜஸ்ட் யூ ஃபீல் திஸ் இஸ் பிசிக்கல் கிளாஸ். ஃபைண்ட் அ பார்ட்னர் இன் தீஸ் கிளாஸ். There are 63 students, so you can find a partner like 2 and you can speak with them, so we can do some conversation, right? Okay, இப்போ ஒருத்தர் உங்களை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. I will give 5 students for the chance to introduce yourself. Okay, like this, introduce பண்ணுங்க பாப்போம். My name is Suja. I am from Sri Lanka. I live in Udaipur. That's right. No, இப்போ நாங்க படிச்ச மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். My name is blah blah blah. My friend call me blah blah blah. You can call me.
ம் Title. give a try ஒருத்தர் சரியா சொல்லுங்க பாப்போம் யார் செய்ய போறா My name is Hi, Hansa Farveen. teacher. My friend is called Hansa. You can call me Farveen. ஓகே அடுத்து சொல்லுங்க பாப்போம் ம் My name is Ashad Nasir. My friend call me Ashad. You can call me Ashad. ஓகே அடுத்த ஸ்லைட் இதை சொல்லுங்க ஐ எம் ஒரிஜினல் ஃப்ரம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ம் I am I Farhan. am from Sri Lanka. Ashad I come from Ashad can you hear me My name is Ashad Nasir. My friend call me Ashad. You can call me Ashad. ஓகே அதுக்கு பிறகு இதை சொல்லுங்க ம் I am from Sri Lanka. I live in Udaipur. I am originally from நோ Puttalam. வெயிட் அஷாத் நீங்க இப்ப சொல்றீங்க நான் அஷாத் தான் சொல்ல சொன்னேன் கண்டினியூவா உங்களோட பிளேஸ் உங்களோட ஏஜ் இதெல்லாம் கண்டினியூ பண்ணி சொல்ல சொன்னேன் ஓகே Okay. Sorry. ஓகே அஷாத் ஸ்டார்ட் My name is Ashad. My friends call me My friends call me Ashad. you can call You me can call me Ashad. okay I'm originally from continue பண்ணுங்க சொல்லுங்க அடுத்ததையும் சொல்லுங்க please I'm originally from I am originally from. okay அடுத்து சொல்லுங்க I am okay எல்லாரும் நோட்புக் எடுத்து வெயிட் நோட்புக் எடுத்து Ma'am, clear illa. now can you hear me Ma'am, நான் சொல்லவா? okay yes Hello, ma'am. நான் yeah சொல்லவா? what's your good name Farhan. okay start Farhan yes Farhan start I am Farhan. hmm? My friend called me Farhan. You can call me Farhan. I am originality from Colombo, but Hmm. but now I am sorry. based in But now I am based in the Trinco. okay அடுத்து சொல்லுங்க I am 26 I am 26. hmm? I am in my இல்ல அதுல ஒன்று தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம் நான் மறுபடியும் சொல்றேன் இதுல எது சரி ஒன்று நீங்க செலக்ட் பண்ணலாம் இப்ப இதுல பாருங்க எல்லாரும் நோட் புக் வச்சு எழுதி கொள்ளுங்க இப்படிதான் நீங்க அடுத்த கிளாஸ்ல செய்ய போறீங்க மை நேம் இஸ் இப்ப நான் என்ன பத்தி சொல்றேன் ஓகே மை நேம் இஸ் Deborah S my friends call me Debo you can call me Debo I'm originally from India but now I'm based in Sri Lanka I'm in my mid blah 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 I'm not telling my age okay there are 5 members in my family I have 2 brothers and 1 sister my father is a pastor my mother is a stay at home mom I really like dancing but I really like dancing but I hate playing video games I'm interested in singing I'm not interested in playing computer games thank you இவ்வளவுதான் சொல்ல போறீங்க இதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு இப்ப புரிஞ்சதா எப்படி சொல்லணும்னு yes ma'am. இதெல்லாம் அவ்வளவுதான் அப்ப நீங்க இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சொல்லுவீங்களா இருந்தா குட் மார்னிங் குட் ஈவினிங் எவ்ரிவன் well today I'm going to introduce myself எப்படி சொல்ல போறீங்க Today, I'm going to introduce myself. சொல்லலாம் let me introduce myself அப்படின்னு சொல்லலாம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் தர ரைட் பண்ணிக்கொள்ளுங்க எப்படி நீங்க அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறீங்கன்னு குட் ஈவினிங் எவ்ரிவன் நீங்க ஈவினிங் சொல்லுவீங்களா இருந்தா குட் ஈவினிங் சொல்லலாம் மார்னிங்கா இருந்தா குட் மார்னிங் சொல்லலாம் நூன் டைமா இருந்தா குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம் குட் மார்னிங் எவ்ரிவன்
today I'm going to introduce myself அப்படி சொல்லலாம், அதுவும் சரி. அல்லது let me introduce myself அப்படின்னும் சொல்லலாம், அதுவும் சரி. அப்படி இல்லாட்டி thank you for the wonderful opportunity to introduce myself அப்படின்னும் சொல்லலாம். இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ அப்ப எப்படி சொல்றாங்க? 3 விதம் சொல்லி தந்தேன். Good evening, everyone. Today I am going to introduce myself. Abdulati. Thank you for the introduction. Thank you for the wonderful opportunity to introduce myself. To introduce myself அப்படின்னு சொல்லலாம். அல்லது well, let me introduce myself. Well, let me introduce myself அப்படின்னு சொல்லலாம். இது மூணுல நீங்க எது யூஸ் பண்ணாலும் கரெக்ட். அதுக்கு பிறகு நீங்க my name is, my friend call me, you can call me, I'm originally from blah blah blah, but now I'm based in blah blah blah. I am 26. There are 5 members in my family. I have 2 brothers and 1 sister. My father blah blah, my mother is blah blah, and my hobbies are really dancing, and I ate visiting relative house. அப்படின்னா என்னது? சொந்தக்காரங்க வீட்டுக்கு பிடிக்காது. ஓகே, அப்படின்னு நாங்க சொல்லலாம். So do you understand? Yes, miss. Okay. So I'm going to wind up the lesson today. I'm going to wind up the lesson. Okay. இன்னைக்கு நான் 9:30 வரை தான் கிளாஸ் செய்ய என்னால முடியும். So I'm going to wind up the lesson. So I hope yes. Shahil, what is the name? 3 sentence. Okay. Let me introduce myself. The first one. Thank you for the opportunity to introduce myself. Good morning, everyone. Good morning, everyone. I'm going to introduce myself. அப்படின்னும் சொல்லலாம். இதுதான் starting way. Okay. Afrat, yes, tell me. Well, Let me introduce myself. My name is Afred. My friends call me Afred. You can call me Afred. I am originally from Jaffna. Now I'm based in? Now I am based in Putlam. There are 5 members in my family. There are 5 members. Okay. எல்லாரும் இப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால பதட்டம் அடையவேன். நான் Excuse me, miss. Doubt. Yes. Yeah. என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஒரே தொழில் தான் செய்யறாங்க, அதை எப்படி சொல்றது மிஸ்? அத நீங்க டிவைட் பண்ணியே சொல்லலாம். ஓகே மிஸ். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எல்லாரும் ரொம்ப ஆர்வம் அடைய வேணாம், நிறைய பேசணும் நீங்க. சோ கீப் யூ எனர்ஜி வித் யூ. ஓகே. அண்ட் நிறைய படிக்கணும் அப்படின்னு ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஆர்வத்தை கொட்டிடாங்க. ஐ வில் கிவ் நான் உங்களுக்கு நிறைய டைம் தருவேன். யூ கேன் ஸ்பீக் அண்ட் யூ கேன் லேர்ன் a lot. So this is all about today's lesson. Okay guys, I'm going to wind up the lesson. Okay. Now tell me, how do you feel the class today? எப்படி இருந்துச்சு உங்க கிளாஸ் இன்னைக்கு? Do you feel good? Wonderful. Feel good, miss. Goodness. Okay, so ஆங்கிலம் பேசணுமா இருந்தா இது மூணையும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. Be confident and make a situation. Make a situation. And mirror use பண்ணுங்க, அடிக்கடி பேசுங்க உங்களை பார்த்து mirror பா. So and I will create the activity group. Everyone, இது உங்களோட homework எல்லாரும் செய்யணும். Okay. I hope you guys. The next class we have on Thursday, and maybe you. Excuse me, ma'am. Yeah. Tell me. Ma'am,
ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி செஞ்சு அந்த ஆக்டிவிட்டி குரூப்ல போடணும். இந்த எங்கட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் அத Yes. மட்டும். Yes. ஓகே தேங்க் யூ. Okay. மிஸ் எனக்கு ஒரு டவுட் ஒன்று மிஸ். நீங்க ஆக்டிவிட்டி குரூப் ஓபன் பண்ணியாச்சா? Not yet, not yet. I will ஓகே open ஓகே தேங்க் யூ. tomorrow. ஹலோ Yes, tell me. நான் வந்து ட்ரிங்கோலேருந்து கொழும்புக்கு ட்ராவல் பண்ணி வரப்போது தான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணினேன். பஸ்ல வச்சு தான் பாதி அட்டென்ட் Okay. பண்ணினேன். அதை சுற்றி எனக்கு Every classes end பேசிக்கொள்ளே up. இல்லாம போச்சு. Okay. மற்றது என்னன்னு கேட்டா இப்ப நான் இன்னைக்கு நைட் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங் மறுபடியும் ட்ரிங்கோ போயிட்டு வரணும். அப்ப இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போடுறேன். எத்தனை மணிக்கு போடணும், டேட் ஒன்று இருக்குதா, டைம் இருக்குதா, அதை மட்டும் சொல்லிருங்க. Time இருக்கு. நான் உங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் டைம் தரேன். ஓகே. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே Okay. Fine. So our lessons இது yeah. வீடியோவா ஆடியோ? உங்களுக்கு there are some Muslim students, they cannot யா. open their video, so you can do like audio activity. Okay. தேங்க் யூ மேடம். Okay, right. So do you know உங்களோட classes timetable எப்ப பண்ணி தெரியுமா எல்லாருக்கும்? Do you know the day? Yes. தேங்க் யூ ஃபார் தி Tuesday, Saturday. Tuesday, Thursday, Saturday. Okay, fine. So this Tuesday, Thursday, Saturday, and Saturday. Next Tuesday. Yes, Excuse me, teacher. Yeah. Unfortunately, the next class I can't attend, teacher. But second, okay, every classes முடியும் போது உங்களுக்கு ரெக்கார்டிங் போடப்படும் குரூப்ல, so you can, but இப்படித்தான் நாங்க செக் பண்ணுவோம். நீங்க மேக்ஸிமம் உங்களால முடியாத சந்தர்ப்பத்துல ஜாயின் பண்ணாட்டி எக்ஸ்கியூஸ் இருக்கு. ஆனா கண்டினியூவா you can absent the classes. Okay. ஓகே டீச்சர். Okay. And also உங்களுக்கு Tuesday and Thursday, Saturday, right? Your classes. So in the 3 days, next Tuesday class and Wednesday and 7 maybe, because next Tuesday I have flight at 1 o'clock. Because my vacation is finished, I have to go back Dubai. Okay. ஓகே டீச்சர். Okay, ma'am. Next class எப்ப மேம் இருக்கு விளங்கல. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் குரூப்ல. எந்த ஒரு இதா இருந்தாலும் உங்களுக்கு குரூப்ல இன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். So I hope today you guys all enjoy your classes. Okay. Okay ma'am. Right. I'm going to wind up the class. Thank you so much, everyone. Good night and God bless you. Sleep well. Good night, miss. Good night. Have a nice Thank day. you. Good night, miss. Thank you. Good night. Good night, teacher. Have a nice day, ma'am. Have a nice day, teacher. Good night. Enjoy your Leave the group.